ஹாய். நம்ம இந்த சுகர் கேன்ஸ் இருக்கு இல்லையா? இது எல்லாமே நம்ம சீட்ஸ் விதைகள் போட்டு தான் நம்ம இது எல்லாமே வளர்க்குறோம்னு நெறைய பேர் நெனச்சிட்டு இருக்கோம். ஆனா, இத எல்லாமே அப்படி வளர்க்கறது இல்ல. இத ரட்டோனிங்கிற ப்ராசஸ், அதாவது இதோடைய சின்னதான ஒரு ஸ்டெம் இருந்தாலே போதும், நம்மனால இத ஈஸியா வளர்க்க முடியும். சுகர் கேன்ஸ ஜெனடிக் ஜெயண்ட்ன்னு சொல்றாங்க. நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வெறும் 46 குரோமோசோம்ஸ் தான் இருக்கு. ஆனா, இந்த சுகர் கேன்ஸ்க்கு 100+ குரோமோசோம்ஸ் இருக்கு. இதனால இத ஜெனடிக் ஜெயண்ட்ன்னு சுகர் கேனோடைய ஃபுட் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ நம்ம C4 ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்லணும். ஏன்னா, இதோடைய ஃபுட் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் மத்த பிளான்ட்ஸ் இருக்கு இல்லையா? அதோடைய ஃபாஸ்டரா இருக்கும். அதே போல டைரக்ட்டா சன்லைட் கிடைக்குது இல்லையா? அதையும் இது சுகரா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். கரும்ப நெறைய தடவ சாப்பிட்டுருப்போம். அதுல நம்ம நெறைய கரும்பு சாப்பிட்டுருப்போம். இப்ப நம்ம ஒரே ஒரு டைப் எடுத்துக்கலாம். அதுல டேஸ்ட் ஒவ்வொரு கரும்புக்கும் டிஃபர் ஆகும். அது ஏன்னு பார்த்தோம்னா, அது எல்லாமே அதோடைய சாயில் பொறுத்து தான் இருக்கு. இப்ப இந்த இந்த சாயில்ல இருக்க கரும்பு ஒரு டேஸ்ட்ல இருக்கும். அடுத்த சாயில்ல இருந்து நம்ம எடுக்கிறதும் வேற டேஸ்ட்ல இருக்கும். ஏன்னா, அந்த சாயில்ல இருக்க நியூட்ரியன்ட்ஸ்க்கு ஏத்த மாரி தான் அதோடைய டேஸ்ட்டும் இருக்கும். அதுக்கு ஏத்த மாரி தான் அதுல சுகரும் ப்ரொடியூஸ் ஆகும். நெறைய பிளான்ட்ஸ்க்கு இல்லாத ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டரிஸ்டிக் இந்த சுகர் கேன்ஸ்க்கு இருக்கு. அதாவது ஸ்ட்ரெஸ் ரிமெம்பரிங்ன்னு சொல்றாங்க. இப்ப ஒரு டைம் இந்த சுகர் கேன்ஸ் அந்த ட்ரவுட் சீசன்ல பெரிய ப்ராப்ளம் பார்த்துருச்சுன்னா, அடுத்த டைம்ல அது ஈஸியா ஹேண்டில் பண்ணும். ஏன்னா, அதோடைய ஸ்ட்ரெஸ்ஸ ஏற்கனவே ரிமெம்பர் பண்ணி வச்சிருக்கும். அதனால அதோடைய ஹார்டஸ்ட் சிச்சுவேஷன் எல்லாத்துலயுமே அத ஃபேஸ் பண்ணத, அடுத்த டைம் அத எப்படி ஈஸியா ஹேண்டில் பண்ணலாங்கிற சிச்சுவேஷன இது சுகர் கேன்ஸ் ஏற்படுத்திக்கும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா நெறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு புது இன்ஃபர்மேஷனா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.